இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி நாம் சிந்திக்க கொடுக்கப்பட்டுள்ள பகுதி மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 1-4 முடிய. ஆண்டவர் இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அப்பொழுது திரளான மக்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். அப்போது தொழுநோயாளர் ஒருவர் அவரை வந்து பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே தொழுநோய் நீங்கியது. நீர் விரும்பினால் உம்மை என்ன குணமாக்க முடியும் என்றால் அதனுடைய பொருள், நான் என்னென்னமோ பச்சளை எல்லாம் போட்டு பார்த்தேன், என்னமோ தைலம்லாம் பூசி பார்த்தேன், மருத்துவர்கள் எல்லாம் பார்த்தேன், என்னால் முடிஞ்சதெல்லாம் செய்தேன், அதற்கு மேலே என்னால் முடியலை, குணமாகலை. ஆண்டவரே, நீர் அனைத்திலும் வல்லவர், உம்மிடம் எல்லா வல்லமையும் உண்டு, மனிதர்களால் முடியாது, கடவுளால் எல்லாம் முடியும் என்று நான் நம்புகிறேன். இவைகளெல்லாம் உள்ளடக்கிய வார்த்தை தான் நீர் விரும்பினால் உம்மால் குணமாக்க முடியும். அன்பானவர்களே, நாம் ஒரு காரியத்தை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுளால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும். அதையும் ஒரு முயற்சியாக எடுத்துக்க கூடாது. கடவுளை நம்புறதையும் வேளாங்கண்ணி போய் வேண்டி பார்ப்போமே அப்படின்னு ஒரு முயற்சியாக எடுத்துக்கூடாது. அது மட்டும்தான் அங்கே எனக்கு எல்லாம் கிடைக்கும், கடவுளிடமிருந்து எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கை வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டவருடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்கும் பொழுது நாம் 2 காரியங்களை செய்ய வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் ஒரு குறிப்பாக ஒரு போதனையை கொடுக்கிறார். 2 காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, சான்று பகர வேண்டும். உன்னை குருவிடம் காட்டி குணமானதற்கு சான்றாக காணிக்கை செலுத்த வேண்டும். ஒன்று, சான்று பகர வேண்டும். என்னை ஆண்டவர் குணப்படுத்தி இருக்கிறார், எனக்கு கடவுள் இந்த நன்மையை செய்துள்ளார், எனக்கு இந்த நன்மைகள் எல்லாம் இருக்கிறதென்றால் நான் இப்படி வளமாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன், நான் வெற்றி பெற்றுள்ளேன் என்றால் அதனுடைய பொருள் கடவுள் இரக்கத்தோடு என்னை கவனித்துக் கொள்ளுகிறார். அது ஒன்று. அதை சொல்ல வேண்டும். யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சொல்லி இருப்பது, முதலில் நீ செய்ய வேண்டியதை செய்துவிட்டு மற்றவர்களுக்கு விளம்பரப்படுத்து என்பதனுடைய பொருள்தான் விளம்பரப்படுத்தாதே. அதன் பின்னால் இருக்கின்ற அந்த கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் சொல்லாதே என்றால் அவன் இன்னும் பலருக்கு சொல்லுகிறான். நற்செய்தியிலே பல புதுமைகளிலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதை செலுத்துவது, நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, சான்றாக வாழ்வது மட்டுமல்ல, காணிக்கை செலுத்துவது மிக முக்கியமானது. அடையாளம். It is a sign that we are grateful to God and His mercy. அன்பான எங்கள் ஆண்டவரே, பேரிரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தினம்தோறும் நீர் பல நன்மைகளை செய்கிறீர். ஆபத்துகள், விபத்துகள், அசம்பாவிதங்களிலிருந்து காக்கிறீர், நோய்களிலிருந்து விடுவிக்கிறீர், மன அழுத்தங்களிலிருந்து விடுதலை தருகிறீர், எங்களுக்கு மனதில் அமைதியை கொடுக்கிறீர், குடும்பத்தில் அமைதியை கொடுக்கிறீர், உம்மிடமிருந்து எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நன்றியின் அடையாளமாக ஆண்டவரே, எப்பொழுதும் உமக்கு காணிக்கை செலுத்த எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.